Hello friends, வணக்கம் and welcome back to Amma Health and Beauty Tips channel. இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு ஹெல்த் டிப்ஸ் தான் பார்க்க போறோம். இது ஹெல்த் டிப்ஸ்னு சொல்லலாம். உடம்புல இருக்க ஒட்டுமொத்த வியாதிக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும், வராம தடுக்கணும்னா நம்ம இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம அம்மா ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப் சேனலை இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுடைய கவனத்திற்கு வரும். இந்த வீடியோவை லைக் பண்ண மறக்காதீங்க. நீங்கள் லைக் பண்ணும் பொழுது இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் ஷேர் ஆகும், மற்றவங்களும் இந்த வீடியோ மூலம் பயனடைவாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சூப்பரான ஹெல்த் டிப்ஸ் என்னென்னா மலச்சிக்கல். எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் காமனாக இருக்கும். அது இது சம்மர் டேஸில் கட்டாயம் மலச்சிக்கல் வருங்க. சூடாயிடும் உடம்பு, கட்டாயம் மலச்சிக்கல் வரும். மலச்சிக்கல் வந்துச்சுன்னா மனமும் சிக்கல் ஆகிடும், ஒட்டுமொத்த உடம்பே சீரழிஞ்சிடும். மலச்சிக்கல் வந்துச்சுன்னா மூளை வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது, மலக்குடல் புற்றுநோய் வர்றதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. இதை நம்ம எளிமையாக வீட்டிலையே சில இயற்கையான மருந்துகள் மூலமாக சரி பண்ணலாம். அதே போல் நம்ம இனிமா கப்புன்னு ஒன்று இருக்குது, அதை யூஸ் பண்ணுறது மூலமாகவும் நம்ம மலச்சிக்கல்லேருந்து விடுதலை பெறலாம். மலச்சிக்கல் இருந்ததுன்னா பெருங்குடலில் கிருமி தொற்றுகள் அதிகமாகிடும். கிருமி தொற்றுகள் அதிகமானால் அங்கே பல காயங்கள் ஏற்படலாம். அப்புறம் குடல் அந்த பெருங்குடல் எண்டில் இருக்குல்ல, அங்கே புற்றுநோய் வரலாம். பெருங்குடல் புற்றுநோய் சொல்லுவோம், அதெல்லாம் வரலாம். ஸோ இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும்னா நம்ம எனிமா கப்பை பயன்படுத்தலாம். இந்த எனிமா கப்பை பயன்படுத்துறதால இன்னும் என்னென்ன பலன்கள்லாம் இருக்குன்றதை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புது வீடியோக்கள் உங்களுடைய கவனத்திற்கு வரும். பொதுவாகவே எனிமா கொடுக்கும்போது எனிமா கப்பு பயன்படுத்துவாங்க. அந்த எனிமா கப்பு எப்படி இருக்குன்றதை நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் இதில் எண்ணெய் ஊற்றி நம்ம எனிமா எடுத்துக்கிட்டா நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்குன்றதை பற்றியும் டீட்டெயில்டாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு. வாங்க இப்போ இனிமா கப்பு நான் ஒன்று வாங்கியிருக்கேன், அது உங்களுக்கு நான் பிரித்து காமிக்கிறேன், என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாம். இப்போ இதுதான் இனிமா கப்பு. இதில் என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் இருக்கு பாருங்க. அடுத்து ஒரு டியூப் இருக்கு. இந்த டியூபை நம்ம இதில் சொருகிடணும். இது ஆசன வாயில சொருகணும். ஸோ இதில் நம்ம என்னெல்லாம் ஊற்றி நம்ம ஆவி அதாவது இனிமா எடுக்கலாம் அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு மேனுவலும் கொடுத்துருக்காங்க அவங்களே. இந்த இனிமா கப்பை பற்றி கூலிங், கிளீனிங் அண்ட் டோனிங் த இண்டஸ்டைன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி கொடுத்துருக்காங்க. கூலிங்னா என்ன பண்ண போகுது, நம்ம உடம்பு கூல் ஆகுது, க்ளீன் ஆகுது பெருங்குடல், டோனிங் பண்ணுது. பெருங்குடலை டோனிங் பண்ணுறதுக்கும் இந்த இனிமா கப்பை உதவுது. அது இல்லாமல் கான்ஸ்டிபேஷன் இஸ் த ரூட் காஸ் ஆஃப் மோஸ்ட் டிசீஸ், அதை க்யூர் பண்ணவும் இந்த இனிமா கப் பயன்படுது. இந்த இனிமா கப்பை நம்ம இப்படி மேலே மாட்டிட்டு ஆசன வாயில் விட்டு இனிமா எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி படுத்து கிடக்கணும், அப்புறம் ஒரு கழிச்சு படுத்து கிடக்கணும். இது மாதிரி குழந்தைகளுக்குன்னா குப்புரை படுத்து அதுக்கப்புறம் நம்ம இனிமா கொடுக்கலாம். இப்படி செட் பண்ணுறதுன்றதை பற்றியும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம செட் பண்ணிக்கலாம். இனிமா கப்பு எப்பயுமே கொஞ்சம் ஹைட்டாக இருக்கணும், நம்ம கீழே படுத்துட்டு இருக்கும் பொழுது. ஸோ இந்த மாதிரி ஹைட்டில் இருந்துட்டு பண்ணும்பொழுது தான் இனிமா கப் அந்த தண்ணி சரியாக இறங்கும் நம்மளுக்கு. நான் எங்கள் வீட்டில் எப்படி பயன்படுத்துகிறேன்றதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த இனிமா கப்பை அமேசானில் வாங்கினேன். என்னுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா 240 ரூபா. 240 ரூபா கொடுத்து வாங்குகிறோம். அட்லீஸ்ட் இது 6 மந்த்துக்கு உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வாரத்துக்கு தொடர்ந்து இனிமா எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வாரத்துக்கு ஒருக்க எடுத்தால் கூட போதும். இனிமா எடுக்கிறது எதை ஊற்றி எடுக்கலாம் அப்படின்றத சொல்கிறேன். வெதுவெதுப்பான தண்ணி, நீங்கள் தொட்டு பார்த்தா உங்கள் கை சுடக்கூடாது ரொம்ப, அந்த மாதிரி இருக்கிற தண்ணியை இதில் ஊற்றிட்டு, இங்கே ஒரு ஆணியில் இதை மாட்டுறது கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதை மாட்டிட்டு இதில் ஊற்றணும். சுத்தமான தண்ணியாக இருக்கணும், ரொம்ப முக்கியம் அதுதான். அதை ஊற்றிட்டு இந்த இதை ஆசன வாயில் விட்டுட்டோம்னா அது தண்ணி நம்ம இறங்கிடும். இது நல்லா ஹைட்டாக இருக்கணும் உங்களுக்கு கொஞ்சம், அதாவது உங்கள் இடுப்பு அளவுக்கு மேலே இருக்கிற மாதிரி அந்த அளவுக்காவது ஹைட் இருக்கணும்.
அப்படி இருந்தால் தான் நீங்கள் வந்து அந்த தண்ணி ஃப்ளோ வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ வெதுவெதுப்பான தண்ணியை ஊற்றி எடுக்கலாம். இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா வேப்ப இலை இருக்குல்ல, அதை வந்து கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியை எடுத்து ஒரு 10 வேப்பலை போட்டு 1 லிட்டர் தண்ணியில் கொதிக்க வச்சுட்டு அது கொஞ்சம் சாறு இறங்கிடும். அதுக்கப்புறம் சுத்தமாக வடிகட்டிட்டு இதில் ஊற்றி இனிமா எடுக்கலாம். அப்போ நம்ம பெருங்குடலில் ஏதாவது பூச்சிக்கள்லாம் இருந்தால் கூட இறந்து போயிடும். சரியா? அது இனப்பெருக்கம் பெருகி நிறைய ஆகாமல், இனப்பெருக்கம் பண்ணி நிறைய ஆகாமல் செத்து போயிடும். இன்னொரு மெத்தட் என்னன்னா, மோர் வந்து இதில் ஊற்றி மோரையும் நம்ம வந்து ஆசனவாய் வழியாக அனுப்பிச்சு நம்ம வந்து பயன்பெறலாம். இல்லாட்டி தேன் கலந்த தண்ணீர், வெதுவெதுப்பான தண்ணீர், தேனும் நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்தது. ஸோ தேன் கலந்த தண்ணீரை இதில் ஊற்றியும் நம்ம இனிமா எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் மெத்தடு. நான் சாதாரணமாக என்ன பண்ணுவேன்னா வெதுவெதுப்பான தண்ணி அதை யூஸ் பண்ணி தான் வந்து எடுப்பேன். ஸோ இதை வெதுவெதுப்பான தண்ணி அமிச்சிட்டு இனிமா தண்ணி நம்ம வயிற்றுக்குள்ளே அமிச்ச உடனே நம்ம இடது பக்கமாக ஒரு கழிச்சு படுக்கணும். ஏன்னா நம்மளுக்கு இடது பக்கம்தான் வந்து பெருங்குடல் இருக்கிற இடம். வலது பக்கம் நம்ம எழுதுகிற பக்கம், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிறுகுடல் இருக்கும், இந்த பக்கம் தான் வந்து பெருங்குடல் இருக்கும். ஸோ நம்ம இடது பக்கமாக ஒரு கழிச்சு படுத்துக்கணும். எவ்வளோ நேரம் படுக்கணும்னு பார்த்தீங்கன்னா 2 மினிட்ஸ் படுக்கணும். 2 மினிட்ஸ் படுக்கும் பொழுது இந்த தண்ணி வந்து நம்ம குடலுக்குள்ளே எல்லா இடத்துலையுமே அப்படியே போய் அங்கே இருக்க கழிவுகளை வெளியேற்றிடும். அதனால தான் நான் சொல்கிறேன், இதை வாங்கினோன்னா ஒரு 1 வீக் வந்து நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. மார்னிங் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி காலைல எழுந்தோடனே செய்யலாம். அதே போல் இல்லை ஈவினிங் வந்து செய்யலாம். அப்படி செய்யும் பொழுது ஏதாவது சாப்பிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் காலையிலன்னா நம்ம எதுவுமே சாப்பிட்ருக்க மாட்டோம், உடனே செஞ்சுக்கலாம். அந்த மாதிரி எனி டைம் கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சாப்பிட்டோன்னா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கே அன்ஈஸியாக இருக்கும் படுக்கிறதுக்கு, அதுக்காக தான் சொல்ல வரேன். ஸோ ஒரு 2 நிமிஷம் படுத்துட்டிங்கன்னா அது போய் தண்ணி எல்லா இடத்துலையும் க்ளீன் ஆகிடும். திரும்ப போய் நீங்கள் டாய்லெட்டில் உட்காந்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஃப்ளஷ் அவுட் ஆகிடும். நீங்கள் நல்லா கவனிக்கலாம், தண்ணியாக வருதா, ஏதாவது அடைப்பு இருந்து கருப்பு கருப்பாக வருதா மோஷனு, இல்லை என்ன கலரில் வருது அப்படின்றத கவனிக்கலாம். நீங்கள் முதல் நாள் செய்யும்போது பார்த்தீங்கன்னா கட்டி கட்டியாக கருப்பு கருப்பாக, அப்புறம் கொஞ்சம் தண்ணியாக இந்த மாதிரி எல்லாம் வரும். மறுநாள் பண்ணும்பொழுது நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடே இருக்க மாதிரி வரும். இது மாதிரி ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு வித்தியாசத்தை நீங்கள் உணர்வீங்க. 7வது நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெருங்குடல் சுத்தமாக இருக்கிறத நிஜமாலுமே நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும். இதெல்லாம் என்னுடைய அனுபவ உண்மை, அதுதான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வந்து மலச்சிக்கல் இருந்துட்டு கேஸ் அடிக்கடி வரும், ஒரே ஸ்மெல்லியாக இருக்கும், அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கணும்னா இந்த இனிமா கப்பை யூஸ் பண்ணலாம். ஏன் சிஸ்டர் நீங்கள் வந்து மாத்திரை போட்டுக்கலாம்ல? மாத்திரையும் ஹீட்டு தான். மாத்திரை ஹீட் ஆச்சுன்னா உடம்பு மறுபடியும் மலச்சிக்கல் வர வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துரும். கொஞ்ச நாள் கழிச்சு இதே பழக்கமாயிடும் நம்மளுக்கு. அப்போ அது சூடுதான், உடம்புல கிட்னி இருக்குது, கல்லீரல் இருக்குது, மற்ற ஆர்கன்லாம் இருக்குது, எல்லாமே வந்து வீணாக வாய்ப்பு இருக்குது. இது வந்து இயற்கையான முறை நம்மளுக்கு. ஸோ இதை நம்ம பின்பற்றலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் நான் எங்கள் வீட்டில் இனிமா கப்பை தொங்க விட்டுருக்கேன். இவ்வளோ ஹைட்டில் இருந்தால் நல்லது. ரொம்ப தண்ணி ஃப்ளோ வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம பாத்ரூம்லேயே நம்ம இதை வச்சுக்கலாம், நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவு பிரயோஜனமான இந்த இனிமா கப்பை நீங்கள் உங்கள் வீட்டில் கட்டாயம் வாங்கி வச்சுக்கோங்க. இதை பயன்படுத்துங்க. இதை பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு மலச்சிக்கல் இருக்காது. மலச்சிக்கல் இல்லைன்னா மனச்சிக்கல் இருக்காது, தலைவலி இருக்காது, மூலம் வராது, உங்களுடைய பெருங்குடல் வந்து தூய்மையானதாக இருக்கும். ஸோ இவ்வளோ வந்து யூஸ்ஃபுல்லான இந்த இனிமா கப்பை நீங்கள் கட்டாயம் உங்கள் வீட்டில் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க, பயன்படுத்துங்க. வாரத்துக்கு ஒருக்க கட்டாயம் எல்லாருமே பயன்படுத்தலாம், ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது வரைக்கும் நம்ம அம்மா ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற புது வீடியோக்கள் உங்களுடைய கவனத்திற்கு வரும். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை கட்டாய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸுக்காக காத்துட்ருக்கேன். இன்னும் வேறு என்னென்ன டிப்ஸ் வேணுன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் சூப்பரான டிப்ஸோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அம்மா ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப் சேனல். பை பாய்.